தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு கட்டுக்குள் உள்ளது என்றும் மக்கள் அச்சப்பட வேண்டிய தேவையில்லை எனவும் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரி அருகே உள்ள ஒரு நேரு நகர் பகுதியில் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் 4ஆம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் 1,86,13,872 பேர் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் பயனடைந்திருப்பதாகவும் மேலும் 2 கோடி பயனர்களை விரைவில் எட்டக்கூடிய வகையில் அரசு செயல்பட்டு வருகிறது எனவும் தெரிவித்தார். சென்னையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை கொண்டு செல்வது சவாலாக உள்ளது என்று கூறிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ளவர்களுக்கும் மக்களை தேடி மருத்துவ திட்டத்தை கொண்டு செல்ல 104 என்கிற அவசர கால எண் இன்று முதல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேளச்சேரி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்காத வகையில் 90% பணிகள் முடிவடைந்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். மிக விரைவில் 2 கோடி பயனாளிகள் என்கின்ற அந்த ஒரு இலக்கை இந்த துறை அடையவிருக்கிறது. கிராமப்புறங்களை பொறுத்தவரை 100% பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சிகிச்சை அளித்திட முடியும். சென்னையை பொறுத்தவரை அந்த மக்களை தேடி சென்று அவர்களுக்காக காத்திருந்து சிகிச்சை அளிப்பது ஒரு சவாலான விஷயம். 104 என்கின்ற ஒரு நம்ம அவசர பாதுகாப்பு எண் ஒன்று அறிவித்திருக்கிறோம். இந்த 104க்கு சென்னை மாநகரில் குறிப்பாக அடுக்குமாடி குடியிருப்புகள் இருப்பவர்கள் யாருக்காவது இந்த மக்களை தேடி மருத்துவம் என்கின்ற மருத்துவ சேவை தேவைப்பட்டால் அவர்கள் தொலைபேசியில் அழைத்தால் அந்த நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் சுகாதாரத்துறை உடனடியாக அவர்களுக்கு தேவையான அந்த பாதிப்புகளுக்கு தேவையான சிகிச்சைகளை வழங்கும். அது குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிற நிலையில் நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டியது என்பது தொடர்ந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்கணும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அந்த ஒவ்வொரு வருஷமும் எந்த மாதிரியான பாதிப்பு இருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ பாதிப்பு இருந்துன்னு. அந்த வகையில் இப்போ இது கட்டுக்குள்ளே தான் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை. இறப்புகள் ஏதும் இல்லாத நிலையில் கட்டுக்குள் இருக்கிறது.